ஹாய் ஒருவன் தெய்வமே நாளைக்கு மே 6 பொழுது விடிஞ்சொன்னே ரிசல்ட்டு. சாமி சரணமையப்பா, விநாயகா, காளிகாம்பா எல்லாருமே என்னை காப்பாற்றுங்கப்பா, எல்லாருமே என்னை காப்பாற்றுங்க. நான் கும்பிட்ற சாமி என்னை கைவிடாது. நான் கட் ஆஃப் வந்து 180க்கு மேலே வரும்னு நினச்சேன், ஆனால் இப்போ 195க்கு மேலே வந்திருக்கு. உங்கள் கருணை தான், உங்கள் கருணை தான். அண்ட் ஆல்சோ 500 மேலே வரும்னு நினச்சேன், 550 வரணுமே வந்திருக்கு. 450 மேலே வரும்னு நினச்சேன், 500 வந்துருச்சு. 180க்கு மேலே வரும்னு நினச்சேன், ஆனால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்க 195க்கு மேலே வந்துருச்சு. 150 தான் வரும்னு நினச்சேன், கட் ஆஃப் வந்து 180க்கு மேலே வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வேண்டுதல் நாளைக்கு பழிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி தான் வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. பேரண்ட்ஸும் சரி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி நாளைக்கு தான் வேண்டிகிட்டு இருப்பீங்க. இந்த ரிசல்ட் வர அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ரிசல்ட்டு பார்த்தோம், வீட்டில் போய் உட்காந்தோம், பேசணும், ஒரு டெசிஷனுக்கு வர்றோம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயந்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, அவேர்னஸ் வீடியோ கூட. அண்ட் மிக மிக முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்காங்களோ, டிப்ரெஸ்ஸாக இருக்காங்களோ, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய ரிசல்ட் tnresult.nic.in தான் சீக்கிரமாக கிடைக்கும். பட் நான் ஒரு 4 வெப்சைட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 4 வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பாருங்கள். அந்த 4 வெப்சைட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த 4 வெப்சைட் லிங்க்லேயும் நீங்கள் போய் கிளிக் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கோங்க. 4லேயுமே ஏதோ ஒன்று வந்துடும். அப்படி வெப்சைட்டே வேணான்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஃபோன் நம்பருக்கே வந்துடும். ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்கள்ல 10th படிக்கும்போது 11th படிக்கும்போதே, அதிலே வந்துடும். இப்போ பப்ளிக் அந்த சைன் போடுவீங்கள்ல, அதிலே வந்திருக்கும், எல்லாமே அதிலே இருக்கும். HSC ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ஆன் மண்டே 6th May 2024 நாளைக்கு தான் at 9:30 AM. இது உண்மையாயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ எல்லாத்துக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, பதட்டத்தை அப்படியே வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நான் இப்போ வேண்ட மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட்டு என்னென்னா, தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை திட்டாதீங்க. நம்ம பசங்க 10-12 வருஷமாக வந்து படிக்க வச்சுட்ருக்குறோம். அண்ட் அவன் இப்போ 17 இயர்ஸ் ஆகிருக்கும். அவன் யோசிக்கிறது வந்து அவனோட கண்ட்ரோலில் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது பாவம். ஏன்னா ஜஸ்ட் அ மைனர். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா திங்கிங் அந்த அளவுக்கு இருக்காது, மெச்சூர்டாக இருக்காது. ஸோ அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாங்கிற திங்கிங் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல. பட் அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் ஏற்படும் போது அவனே ஒரு டிப்ரெஷன் இருப்பான். நல்லா எழுதலையோ, அப்பா அம்மா திட்டிடுவாங்களோ, ஐயோ சொந்தக்காரன் கூப்பிடுவான், ஐயோ அவன் கூப்பிடுவான், பக்கத்து வீட்டில் கேட்பான், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கூல் டவுன். நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்துட்டிங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்டானா, ஆமாம் என் பையன் வந்து 500 மார்க் எடுத்துட்டானே சொல்லுங்கள் தைரியமாக. ஏன் அவன் வந்து பார்க்கவா போகிறான். ஸோ அதனால் நீங்கள் அப்படி வேணால் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மார்க் கம்மியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற. மார்க் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து பசங்க வந்து தனியாக அனுப்பாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். அவங்கள கூப்பிட்டு வச்சு உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசுங்க. படிச்சுக்கலாம்டா, ஒரு பிரச்சனையும் இல்லைடா. நான் அடுத்த கவுன்சிலிங்கில் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் வருதுடா, இல்லை வந்து டிஎன் காசா வருதுடா, இன்னும் பிரச்சனை இல்லை, பணம் கட்டி படிச்சுக்கலாம்டா. அந்த மாதிரி மோட்டிவேஷனாக உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிள்ளைங்க, நம்ம திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, நம்ம அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அந்த நாள் கிரிட்டிக்கல் டே, அது வந்து அவங்களோட ஆழ் மனசில் ஒரு மாதிரி பதிஞ்சிருக்கும். இப்போத்த பசங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போவே நைட்டே தூங்க மாட்டானுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திட்ட வேணாம், ஜஸ்ட் அறிவுரை சொல்லுங்கள். எவ்வளோ ஃபேமிலி நான் பார்த்துருக்கேன், உடனே பையனை பார்த்து அடிக்க வேண்டியது, கெட்ட வார்த்தையில் திட்ட வேண்டியது. சரி ஓகே, அது உங்கள் பையன்தான், எல்லா உரிமையும் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு அது பண்ணாதீங்க. பெட்டர் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலை அப்படின்னா, ஒருவேளை அவன் நல்ல மார்க் எடுத்தானா கூப்பிட்டு வச்சு நல்லா பாராட்டுங்க. உங்கள் கிரெடிட் மட்டும்தான் அவனுக்கு ஃபுல்லாக. அண்ட் 2வது, பசங்க உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், ரிசல்ட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டுலாம் இருக்கக்கூடாது. ரிசல்ட்டு பார்த்த உடனே பிரிண்ட் அவுட் காப்பி 2 காப்பி எடுத்து வச்சு வீட்டுக்கு வந்துரு. வந்ததுக்கப்புறம் ஒரு அவசரமும் இல்லை, உடனே எல்லாம் காலேஜில் புக்கிங் எல்லாம் பண்ண மாட்டான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மார்க் கம்மியாக இருக்கிற பையலுங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாமான்னு வீட்டில் வந்து நீங்கள் பேசுங்க.
பணம் இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன காலேஜில் சீட் இருக்குது. ஏன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கட் ஆஃப் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு வேளை சரி நம்ம கவுன்சிலிங் போட்டால் பிஹெச்டி கிடைக்காது, அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜ் ஓரளவுக்கு 170 எடுத்தால் கிடைக்காதுன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் போச்சுன்னா எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டு சேர்ந்துருங்க. ஏன்னா அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும் கவுன்சிலிங் ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிடும், போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இந்த துறை மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒரு படிப்பும் சரி, நீங்கள் வந்து முன்கூட்டியே நாளைக்கு மார்க் வந்த உடனே நாளைக்கே ஓடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு அது வச்சுக்கோங்க டேட்டா. அந்த சம்மந்தப்பட்ட காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. பிஸியாக தான் இருக்கும், நாளைக்கு எல்லாருமே காலேஜுக்கு போயிடுவாங்க. ரிசல்ட் வருது இல்லையா, உடனே காலேஜுக்கு போயிடுவாங்க. கட் ஆஃப் கிட் ஆஃப்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ டிமாண்ட் தான். பணம் யார் அதுக்கு தராங்களோ அதிகமாக தராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மார்க்குங்கிறது அங்கே பேஸ் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். ஸோ பணம் நிறைய வச்சுருக்கீங்களா, ஒரு பிரச்சனை இல்லை. பணம் கம்மியாக இருக்கா, ஒரு பிரச்சனை, அதுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. வெயிட் ஃபார் கவுன்சிலிங். அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்றவங்க நல்ல கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்றது தப்பு கிடையாது. மார்க் கம்மியாக இருந்தால், மார்க் ஒரு நல்ல மார்க்காக இருந்தால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங், கவர்மெண்ட் கவுன்சிலிங். யார் சார் வெயிட் பண்ணலாம்? 150க்கு மேலே தாராளமாக வெயிட் பண்ணுங்கள், நல்ல கல்லூரி கிடைக்கும் நான் சொல்கிறேன். 150 கீழே இருக்க எஸ்சி எஸ்டி அவங்க வந்து 77.5 கட் ஆஃப் சொல்கிறேன் 200 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தாராளமாக. ஆனால் எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்காரங்கள்லாம் 150 கீழே இருந்தீங்கன்னா, அதாவது 100லேருந்து 150க்குள்ளே இருந்தீங்கன்னா, பணம் இருந்தால் நீங்கள் போய் என்னாவது ஒரு நல்ல காலேஜில் டயர் 1 காலேஜ் டயர் 2 காலேஜில் போய் சேர்ந்துங்க. பணம் அந்தளவுக்கு கேட்பாங்க இல்லைன்னு சொல்லு. பணம் இல்லாதவங்க வெயிட் ஃபார் கவுன்சிலிங். வி வில் கெட் தி குட் காலேஜ். நல்ல கல்லூரி நமக்கு கிடைக்கும், நான் நம்பிக்கை தரேன். நான் இல்லைங்க, எவ்வளோ சேனல்ஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ உங்களுக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ நாளைக்கு வந்த உடனே இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணுங்கள். பேனிக் ஆகிடாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது வரலை அப்படின்னா பேனிக் ஆகிட வேண்டாம். ஸோ மார்க் வந்தோடனே உங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுங்கள். கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லித்தரட்டா? ஸோ கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மேக்ஸ் மார்க் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் மார்க் எவ்வளோ? ஓகே, மேக்ஸ் மார்க் எவ்வளோ? மேக்ஸ் மார்க் வந்து ஒரு 100க்கு நீங்கள் வந்து 90 எடுத்து, எல்லாமே 100க்கு நான் சொல்லிடுறேன். 100க்கு இன்கேஸ் 19 வச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ? நான் சொல்ல இன்ஜினியரிங் கட் ஆஃப் சரியா? ஃபிசிக்ஸ் மார்க் எவ்வளோ? ஃபிசிக்ஸ் வந்து 18 வச்சுக்கலாம் 100க்கு. கெமிஸ்ட்ரி வந்து 80 100க்கு வச்சுக்கலாம். ஈஸியாக நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஏதாவது நம்பர் வந்தாலும் கேல்குலேட்டர் அடித்து பார்த்துக்கோங்க. இது வந்து டோட்டலாக 90 எடுத்துக்கோங்க, 100க்கு தான். இது 100க்கு அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் மார்க் டிவைட் பை 2, 80 டிவைட் பை 2 பண்ணால் 40. அதை கெமிஸ்ட்ரி வந்து 80 டிவைட் பை 2 பண்ணால் 40. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 130 170. ஸோ உங்களுக்கு என்னாச்சு? இப்போது 90 130 170 தான் கட் ஆஃப். எவ்வளோக்கு? 200க்கு. இது என்ஜினியரிங் கட் ஆஃப். பேராமெடிக்கல் சார், பேராமெடிக்கல்னால் பயாலஜி மார்க். ஃபுல் பயாலஜி மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பயோ வந்து 100க்கு 19 வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதே மார்க்குன்னு வச்சுக்கலாம். பயோ மார்க் அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 40 அதே தான். அப்போ 40 170 உங்களுடைய கட் ஆஃப் 200க்கு. பயோ மார்க் அப்படியே எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் பேராமெடிக்கல். ஸோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கும் அப்படி டிஎன்காசா சார், அது குரூப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். உங்களுடைய டோட்டல் மார்க் பார்ப்பாங்க அண்ட் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கட் ஆஃப் மாறும். ஏன்னா கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பிபிஏ பிகாம் அதில் எடுப்பாங்க. சயின்ஸுக்கும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி கோர்ஸுக்கு தகுந்த மாறும். ஸோ எந்த துறையில் எடுக்க போகிறீங்களோ அந்த துறையோட மார்க் பார்ப்பாங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னால் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் இருக்கான்னு பார்ப்பாங்க, மேக்ஸ் நல்ல மார்க் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி கட் ஆஃப், பேசிக் கட் ஆஃப். டிஎன்ஏயு சார், இல்லை வந்து வெட்டினரி சயின்ஸ் சார், அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது? அதெல்லாம் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போகிறேன். இது மெயின் சரிங்களா? ஸோ அதனால் தயவு செய்து நாளைக்கு ஒரு விஷயம் இல்லை, நான் இது வந்து நீ இந்த வீடியோவே நான் போட வேண்டாம்னு நினச்சேன். பேனிக்காகிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு வருது, நல்ல மார்க் இருக்கோ இல்லையோ, உடனே நம்ம வந்து அட்மிஷன் வேலையை நம்ம பார்க்கணும் சரிங்களா? நாளைக்கு உடனே போகிறோன்னா போங்க, ஹரிபரியாக போகிறேன்னா போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டமாக இருக்கா பேசி வச்சுட்டு வாங்க. சில காலேஜில் வந்து பணத்தை அப்பயே கட்ட சொல்லுவாங்க, ஒரு புக்கிங் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து இப்போ வந்து அலமோதிக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில காலேஜில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பீதியில் தான் இருப்பீங்க எல்லாரும். ஸோ மார்க் நல்ல மார்க் தான் வரும், பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு ரிசல்ட் வந்து இந்த வெப்சைட் இல்லைன்னா நான் 4 லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அண்ட் ஆல்சோ ரெஜிஸ்டர் நம்பர் அடிச்சிங்கனாலே வந்து டேட் ஆஃப் பர்த் டபுள் டிஜிட்டில் அடிக்கணும். டேட் ஆஃப் பர்த் எப்படி அடிக்கணும்? 02/04 உங்களுடைய வருஷம் 2006னா 2006 2 டிஜிட்டில் அடிக்கணும். இன்கேஸ் 12/4 இல்லை 12/5 இல்லை 12/10 அப்படின்னா டபுள் டிஜிட்டு, அது பிரச்சனையே இல்லை, அது அப்படியே அடாப்ட் ஆகிக்கும். ஸ்லாஷ் போடுங்க 2006.
ஸோ டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி போட்டால் தான் வரும். டேட் ஆஃப் பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு அடிச்சிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இன்கேஸ் யாராவது ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன், அதாவது சொல்லக்கூடாது, ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஜூனில் ஒரு எக்ஸாம் வருது, அதை கிளியர் பண்ணி கூட நம்ம வந்து எக்ஸாம் போய்க்கலாம், காலேஜுக்கு போய்க்கலாம், அப்போவே காலேஜில் சேர்ந்துக்கலாம். ஜூனில் கிளியர் பண்ணி அப்போவே சேர்ந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பேசுங்க, பையனை தனியாக விடாதீங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஃபெயில் ஆகிறது ஒரு ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். 12th தான் வாழ்க்கைன்னு கிடையாது. 12th இன்கேஸ் வந்து டேர்னிங் பாயிண்ட் தான், 12th தான் லைஃப்னு கிடையாது. ஃபெயில் ஆகிறது ஒன்றுமே கிடையாது. ஃபெயில் மட்டுமே உங்கள் திறமையை தீர்மானிக்காது. ஸோ அதனால் தயவுசெய்து இங்கே ஃபெயில் ஆனவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இருக்க மாட்டீங்க, இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜூனில் எக்ஸாம் வருது, நீங்கள் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிட்டு அப்போவே நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுருங்க. இன்கேஸ் ஏதாவது காலேஜில் புக்கிங் பண்ணி வச்சுருங்க. புக்கிங் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பையன் ஃபெயில் ஆகிட்டான், ஸோ நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு வந்துடுவான்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக காசு கேட்கலாம். புக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேணால் சேர்ந்துருங்க. ஓகேவா? கவுன்சிலிங் சார் ஃபெயில் ஆனவங்க போட முடியுமா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட்டுக்கலாம். சரிங்களா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போட்டுக்கலாம். ஃபெயில் ஆனால் போட முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் ஒன்று மட்டும் பண்ணிக்கலாம், 77.5 கட் ஆஃப் வரைக்கும் நம்ம எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங். அதை நான் வந்து கரெக்டாக பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வருஷம் எல்லாம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட்டுனால இந்த வீடியோ போட்டேன், கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.